சுத்தி பாக்குறதே வேலையா போச்சு. போ போ வேலையை பாரு. இந்த வண்டி வந்தாலே ஓனர் அடி வாங்குறது வேலையா போச்சு. ஒரு நாளைக்கு இதே காரில் நான் வந்து இறங்க தான் போகிறேன். நீ எல்லாம் எழுந்து எனக்கு சல்யூட் அடிக்க தான் போகிறேன். அன்னைக்கு வச்சுக்கிறேன்டா உனக்கு. எழுந்துரு. கார் வாங்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல போய் பழனி சொல்றதுல கையெழுத்து போடு. வாங்க பழனி. அண்ணே, இந்த இன்சூரன்ஸ்லாம் எனக்கு வாங்காதுன்னு நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன். வாங்குற சம்பளத்தை எல்லாம் அந்த டைரக்டரோட போய் பிடிச்சி அழிச்சிடுறேன். சொல்ற இடத்துல போய் கையெழுத்து போடு. நாமினி யாரு? ஓனர் தானே? இல்லைண்ணே, எனக்கு எல்லாமே டைரக்டர் தான். 10 வருஷத்துக்கு முன்னே இந்த ஊருக்கு வந்தப்ப ஓனரையும் தெரியாது, ஒர்க் ஷாப்பையும் தெரியாது. அனாதையா நின்ன எனக்கு ஆதரவு தந்தது அவரு தான். இன்னைக்காச்சும் உங்க ப்ரொடியூசர் கதையை கேட்டாரா? இல்லடா, இது தினமும் நடக்கிறது தானே. இதை முதல்ல கூலி டைரக்டர். தினமும் நீ கொடுக்குறது, நான் சாப்பிட்றது, இன்னும் எத்தனை நாள் தொடரணும்னு தெரியலடா. நான் பணம் சம்பாதிச்சு படம் எடுக்கிறேன். நான் ப்ரொடியூசரு, நீ டைரக்டர். 12 மணிக்கு காமெடி பண்ற பாத்தியா? டைரக்டர் வாடா, வேணா பாரு. நான் ப்ரொடியூசர் ஆகிறேன், நீ டைரக்டர் ஆகிற. பிரபு, எப்படிடா இருக்க? இன்னும் அப்படியே தான் இருக்கியா? சரி சரி, அதெல்லாம் விடு. அஜயோட டைரக்டர் படம் பண்ண மாட்டேன்னு போயிட்டார். உங்ககிட்ட கதை இருக்கா சொல்லு. இப்படியே எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட ஒன்று கூட்டிட்டு வா போகலாம். என்னடா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஒன்னும் புரியலல்ல. அண்ணன் அஜய்கிட்ட கதை சொல்ல போறேன்ல. உண்மையாவா சொல்ற? ப்ரொடியூசர் 1000 ரூபா கொடுத்துருக்காரு பாத்தியா? நீ மேல எல்லாம் நம்ம செலவு தான். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. இந்த நாளுக்கு தானே இத்தனை நாளா நம்ம காத்திருந்தோம். நம்பிக்கையோட முயற்சி பண்ணா எல்லாருமே ஜெயிப்பானே. அதுக்கு உண்மையான உதாரணம் நீ தானே. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். டேய் ரவி, டைம் ஆச்சு, எழுந்துடா. டேய் என்னடா ஆச்சு? எல்லாம் வலிக்குதுனே. டேய் என்னால ஒண்ணும் முடியலனே. இப்ப எப்படா இருக்க? அத உடு டைரக்டர். அஜய் கிட்ட கதை சொன்னியா? நீ எப்படா இருக்க? ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்ல டைரக்டர். நீ போ டைரக்டர். நீ இப்படி இருக்குள்ள அவர் எப்படா போவாரு? இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன். போ டைரக்டர், போ. சரிடா. டேய் அவனை பாத்துக்கடா, நான் சீக்கிரம் வந்துடுறேனே. அண்ணே, என்னடா ஸ்வீட்டோட என்ன அஜய் வச்சு படம் எடுக்க போறேன்? ஏய், அவங்க அண்ணன் படம் எடுக்க போறாராம். ஸ்வீட் எடுத்துங்க வந்து எல்லாம். டேய் ரவி, ஆயில் வாங்கிட்டு வாடா. போடா. என்னமோ இவனே படம் மாதிரி. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா பிடிக்காதே. வெற்றினே, எப்படினே இருக்க? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? நீ தானே சான்ஸ் வாங்கி கொடுத்த. அவர் ரொம்ப பிஸியா இருக்காரா? பைத்தியக்காரா, அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? 1000 காரணம் சொல்லலாம். யாரை வெயிட் பண்ண வச்சிருக்க தெரியுமா? இன்னைக்கு நம்பர் 1 ஹீரோவை. வெற்றி. சரி, என் ஃப்ரெண்டு வெளில போ சொல்லு. 1.5 லட்சம் பணம் இருந்தா அவன் கதையை படமாக்கி டைரக்ட் ஆயிடலான்னு பாக்குறான். அவ்வளோ பணம் அவனுக்கு யார் கொடுக்க போறான்? பிரபு, ரவி போட்டோவே பார்த்துட்டு இருந்தா எப்படி? நீ டைரக்ட் ஆகணும்னு அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். இப்போ அவன் இல்லை. அவன் பாலிசி பணம் 1.5 லட்சம் வந்திருக்கு. உனக்காக இல்லைனாலும் அவனுக்காக நீ டைரக்ட் ஆகணும். இந்த பணத்தை வச்சு ஏதாவது முயற்சி பண்ணு. கதை அற்புதமா இருக்கு. நீங்க தான் டைரக்டர். நீ வேணும்னா பாரு. நான் ப்ரொடியூசர் ஆவேன், நீ டைரக்டர்